கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்துள்ள பகுதிகளில் தொடர்ந்து மிக கனமழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. குமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே அனைத்து பகுதிகளிலும் விட்டு மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை கிராமங்களில் அதிக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் குமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கிராமங்களான தடிக்காரகோணம், பால்குளம், கரும்பாறை, வாழையத்து வயல் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக கனமழை பெய்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது. கனமழையால் காளிகேசம், கீரிப்பாறை பகுதிகளில் காற்றாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையும் அறிவுறுத்தியுள்ளன. காளிகேசம் சுற்றுலா தலத்திற்கு பயணிகள் செல்ல தடை தொடர்வதாகவும் மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. குமரிக்கடல் பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசியதால் அலைகள் ஆக்ரோஷத்துடன் பல அடி உயரம் எழும்பின. இதனால் கீழமணக்குடி, மேலமணக்குடி, கோவளம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் 3வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. மேலும் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடிய பெய்த மழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மெயின் அருவியில் மட்டும் குளிக்க பேரூராட்சி நிர்வாகம் தடை விதித்துள்ள நிலையில் சிலர் சிறிய அருவிகளில் மட்டும் குளித்து மகிழ்கின்றனர். விடாது கனமழை பெய்ததால் அரசு, தனியார் ரப்பர் தோட்டங்களில் ரப்பர் பால் வெட்டும் தொழில் 4வது நாளாக பாதிப்படைந்தது. இதனால் 1000க்கும் மேற்பட்ட ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிப்படைந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.